அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதர் இணைகின்றார். வணக்கம் இரா மைதர். வணக்கம் தனாண்ணா, அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வடமாகாணம் 2 நாட் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்ற செய்திகளை நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்திருந்தீர்கள் கடந்த சில நாட்களாக. இன்று திங்கட்கிழமை அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார். அங்கே நிறைய விடயங்களில் அவர் ஈடுபட்டிருப்பது போல் தெரிகின்றது. இந்த என்னென்ன நடந்த என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான, இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய வடக்கு பயணம் என்பது அவர் இப்போ இலங்கையினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ஒரு வருடத்தை நிறைவு செய்ய இருக்கின்ற நேரத்திலே அந்த ஒரு வருட சாதனை பயணமாகத்தான் அவர்கள் இந்த வடக்கு பயணத்தை திட்டமிட்டிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் பல்வேறு திட்டங்களை அரசாங்கத்தினால் தொடங்கப்படுகின்ற இல்லை நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற திட்டங்களை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வுகளுக்காக ஜனாதிபதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அந்த வகையிலே வடமாகாணத்திலே கடவுச்சீட்டை வழங்குகின்ற ஒரு அலுவலகம், அதாவது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே ஒரு அலகொன்று புதிதாக தொடங்கப்பட்டு அங்கே கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கின்ற நடவடிக்கை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வு இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அவர்கள் பங்கேற்று தொடங்கி வைத்திருக்கின்றார். தொடங்கி வைத்ததோடு அது சம்பிரதாயபூர்வமாக ஏற்கனவே அந்த விடயதானங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட நிலைமையிலே இன்றைய தினம் சில பயனாளிகளுக்கு அங்கே கடவுச்சீட்டு புதிதாக வழங்கி ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் மாவட்ட செயலகத்தினுடைய ஒரு ஆண்டு விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்ட சிறப்பு அஞ்சல் தலைகளையும் அவர் அங்கே வெளியிட்டு வைத்திருக்கின்றார். அதே போன்று மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் ஏற்கனவே பல கட்டங்களாக அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்ற நிலைமையில் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணியை தொடங்குவதற்கு இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்கின்றது. அந்த வகையில் 3வது கட்ட அபிவிருத்தி பணிகளை தொடக்கி வைக்கின்ற நிகழ்வுக்காக ஜனாதிபதி அவர்கள் மயிலிட்டி துறைமுகத்துக்கு சென்றிருக்கின்றார். அதே போன்று மண்டதீவிலும் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு மைதானம், சர்வதேச தரத்திலான ஒரு கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அவர்கள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஒரு உத்தியோகபூர்வமாக அதை தொடங்கி வைக்கின்ற ஒரு நிகழ்வை இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். ஆகவே இப்படியாக கடவுச்சீட்டு அலுவலகம், மயிலிட்டி துறைமுகத்து 3ஆம் கட்ட பணி, மண்டதீவிலே விளையாட்டு மைதானம், அதாவது சர்வதேச தரத்திலான துடுப்பாட்ட மைதானம் என்பவற்றுக்கான தொடக்க நிகழ்வாக ஜனாதிபதி அவருடைய இன்றைய பயணம் முக்கியத்துவம் பெறுவதாக அமைந்திருக்கின்றது. 2 நாள் பயணத்தில் ஒரு நாளில் இவ்வளவு விடயங்களை செய்திருக்கின்றார் போல் இருக்கிறது. சரி, கடவுச்சீட்டு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்ட விடயத்தை நீங்கள் கூறும்பொழுது ராமேந்திரன், அதில் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் நம்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், வடமாகாணத்தை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கிய கட்டமைப்பாக இந்த கடவுச்சீட்டு பெறும் அலுவலகம் திறக்கப்பட்டு வைத்திருப்பது தொடர்பாக எவ்வாறு அங்கே பார்க்கப்படுகின்ற விடயங்களை கூறுவீர்களா? உண்மையிலே யாழ்குடா நாட்டிலே ஒரு கடவுச்சீட்டு அலுவலகம் பெறப்போகுது என்ற உடனே மக்கள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு எதிர்வினையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னென்று சொன்னால், ஏற்கனவே வவுனியாவிலே ஒரு அலுவலகம் இருந்தது. கொழும்பை மையப்படுத்தியதாக கடவுச்சீட்டு வழங்குகின்ற ஒரு பிரதான அலுவலகம் இருக்கின்றது. அதே போன்று ஒரு சில இடங்களிலே அதற்கான ஒரு கிளை அலுவலகங்கள் அங்கே இருக்கின்றன. அங்கே இருப்பதை போன்று அல்லாமல் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே சேவைகளை செய்யக்கூடியதாக அந்த பிராந்திய அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு யாழ்குடா நாட்டிலும் ஒரு தனித்தான ஒரு அலகொன்று அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பு பெறுகின்றது என்று சொன்னால், உண்மையிலே ஒரு கடவுச்சீட்டை பெறுவதற்கு ஒரு வவுனியாவுக்கு இப்போ பெரும்பாலான விடயங்களுக்கு கொழும்பு தான் செல்ல வேண்டியிருந்தது. ஒரு நாளிலே அதை எடுத்து வருவதாக இருந்தால் அவ்வாறு வவுனியாவிலே பெற்றுக்கொள்ள முடியாது. வவுனியாவிலே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான ஒரு செயல்பாடுகளாக முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக ஒரு நாளைக்கு இத்தனை நபர்களுக்கு என்று சொல்லி முன்னரே அவர்கள் அந்த ஒரு டோக்கன் வழங்கி விடுவார்கள். அந்த நேரத்துக்குள்ளாக அந்த டோக்கனை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அன்றைய தினம் அங்கே வழங்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். இல்லை என்று சொன்னால் மீண்டும் அடுத்த ஒரு தடவை முயற்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் அங்கே கொழும்பிலே செய்கின்ற முழுமையான பணிகளை செய்யக்கூடிய ஒரு நிலைமைகள் வவுனியாவில் இருக்கவில்லை. யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற நிலவரங்களை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும்.
கொழும்பை போன்று ஒரு முழுமையான ஒரு தேவைகளை, அதாவது கடவுச்சீட்டோடு தொடர்பட்ட முழுமையான விடயங்களை மிக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதான ஒரு பிராந்திய அலுவலகமாக அது இருக்குமா, இல்லை வவுனியாவை போன்று மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்குமா என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இப்போ யாழ் குடாநாட்டிலே திறந்து வைக்கப்பட்டது என்பது இன்று யாழ் குடாநாட்டுக்கு மட்டுமல்ல, ஒரு வடமாகாணத்துக்கு இப்போ கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு போன்ற இடங்களில் இருந்தும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பான சூழ்நிலை அது உருவாக்கி இருக்கின்றது. இப்போ வவுனியாவை பொறுத்தவரையில் நடைமுறை சிக்கல் என்று சொன்னால், வவுனியாவும் ஒரு தமிழர்களுடைய ஒரு மாவட்டமாக இருந்தாலும் யாழ் குடாநாட்டில் இருப்பதை போன்ற வசதிகள் அங்கு இல்லை என்று சொன்னால், எல்லோருக்குமே பெரும்பாலும் யாழ் குடாநாட்டிலே ஒரு உறவினர்களோ இல்லை இதோ அறிமுகமானவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே இங்கே யாழ் குடாநாட்டிலே வந்து அவர்கள் தங்கியிருந்தோ இல்லை காலையிலே பேருந்திலே வந்து அந்த பணிகளை முடித்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைகளோ இருக்கின்றது. ஆகவே யாழ் குடாநாட்டை மையப்படுத்தியதாக இப்படியான ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பு ஒன்று இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த முயற்சி எடுக்கப்பட்டதே நாங்கள் ஒரு பொதுமக்களுடைய பார்வையிலும் நாங்கள் அதை வரவேற்க முடியும் என்று சொன்னால், எல்லாத்தையுமே ஒரு கொழும்பை மையப்படுத்தியதாக இல்லை தெற்கிலங்கையை மையப்படுத்தியதாக இந்த அரச கட்டமைப்புகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக இவ்வாறு ஒரு பிராந்தியங்களிலே அவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கின்ற போது அது மிக எளிமைப்படுத்தப்படும். மக்களுடைய அன்றாட அது தொடர்பான அந்த செலவழிக்கின்ற மனித மனத்தியாலங்கள் என்பது சேமிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே நாங்கள் சகல வழிமுறைகளிலும் பார்த்தால் இந்த யாழ்ப்பாணத்திலே திறந்து வைக்கப்பட்ட அன்றோமர திசாநாயக்கா அரசாங்கத்தினுடைய தமிழ் மக்களுடைய தீர்வு விடயம் தொடர்பாக சர்வதேச விசாரணை உள்ளிட்ட போர்க்குற்ற விவகாரங்கள், இனப்படுகொலை தொடர்பான விடயங்களில் எல்லாம் நாங்கள் மாற்றுக்கருத்தோடு இருந்தாலும், இந்த விடயங்களை நாங்கள் அவ்வாறு எதிர்ப்பரசியலின் ஊடாக அந்த விடயங்களை எதிர்த்து விட முடியாது. நல்ல விடயங்களை செய்கின்ற போது அதை நாங்கள் வரவேற்பதில் என்றும் பின்னிற்பதில், தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும் இல்லை சிங்கள தேசிய அரசியலாக இருக்கட்டும். அந்த வகையில் இதுவரை காலமும் உங்களுக்கு தெரியும் இருந்த அரசாங்கங்கள் வடக்கிலே அவ்வாறான திட்டங்களை கொண்டு வராது தெற்கை மையப்படுத்தியதாக அவர்கள் அந்த விடயங்களை எல்லாம் முன்னெடுத்ததற்கான ஒரே காரணம் வடக்கை அவர்கள் மட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். வடக்கை மையப்படுத்தி இவ்வாறான திட்டங்களை கொண்டு வந்தால் வடக்கு பொருளாதார ரீதியாக மேம்பட்டு வடக்கு ஒரு தனித்துவமாக தன்னிறை பெறக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நகரும். அதை எந்த ஒரு அரசாங்கமும் விரும்பியதில்லை. ஆகவே அன்றோமர திசாநாயக்க அரசாங்கம் அவ்வாறு இந்த விடயங்களிலே கரிசனை காட்டியிருப்பது என்பது நாங்கள் ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்றாக தான் நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட. நீங்கள் கூறுவது போல் கடந்த காலங்களில் வடக்குக்கு கொண்டு வருவோம், வடக்கை அபிவிருத்தி செய்வோம் என்று வாயால் மட்டும் கூறுவார்களே தவிர எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட மாட்டார்கள். இருந்தாலும் இப்போ நீங்கள் கடவுச்சீட்டு அலுவலகம் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். இதேபோல் மண்டுதீவில் விளையாட்டு மைதானம் தொடர்பாக அங்கேயும் கூட அடிக்கல் நாட்டியிருப்பதாக உங்களுக்கு தெரியும். இந்த குறிப்பிட்ட மைதானம், இந்த குறிப்பிட்ட ஸ்டேடியம் கட்ட இருக்கின்ற அந்த இடம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக அடையாளம் காணப்பட்டது. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. பிரித்தானிய இருக்கின்ற கிரிக்கெட் லீக் அவர்கள் அதை முதலில் அடையாளம் கண்டிருந்தார்கள். ஆனால் பிறகு அங்குள்ள அரசியல் அதை கையாண்டு அங்கே ஹைஜாக் பண்ணிவிட்டார்கள். இருந்தாலும் அனுரகுமார திசாநாயக்கா இப்போ 10 ஆண்டுகளாகவும் இந்த விடயங்களை கூறிக்கொண்டிருந்த நேரத்திலும் இப்பொழுது அந்த ஸ்டேடியத்தை கட்டுவதற்கான எல்லா விதத்திலும் அனுமதி வழங்கி அடிக்கல் நாட்டப்பட்டிருப்பதாக இன்று அந்த செய்தியும் கூட பார்த்திருந்தேன். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? உண்மையில் அந்த விடயம் கூட என்றால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மஹிந்த ராஜபக்சவிலிருந்து எல்லோருமே ஒரு வடக்கை தாங்கள் அபிவிருத்தி செய்கின்றோம், வடக்கின் வசந்தம் என்று வெறுமனே வார்த்தைகளிலும் விளம்பரங்களிலும் வடக்கை நோக்கியதாக தங்களோட கரிசனையை காட்டினாலும் ஒரு செயல்பாட்டு அளவிலே வடக்கை வளப்படுத்தக்கூடிய அளவுக்கான எந்த வேலை திட்டங்களுமே அவர்கள் செய்யவில்லை. அப்படிப்பட்ட நிலையில்தான் இப்போ கடவுச்சீட்டு அலுவலகத்தை போன்று இந்த விளையாட்டு மைதானம் என்பது ஒரு வடக்கினுடைய ஒரு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தக்கூடிய ஒரு விடயம். அந்த சுற்றுலாத்துறை மட்டுமல்ல, அந்த ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு துடுப்பாட்ட மைதானம் ஒன்று யாழ்ப்பாணத்தை மையமாக உருவாக்கப்படுகின்ற போது அந்த யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்டு வடக்கு மாகாணத்தினுடைய உள்ளக பொருளாதாரம் என்பது மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். ஆக இதை யாருமே இதுவரை காலமான ஆட்சியாளர்கள் விரும்பவில்லை. ஆனால் அன்றோமர திசாநாயக்க அரசாங்கம் இதை தொடக்கி இருக்கின்றார்கள். அது மிக விரைவிலே இது நடைமுறைப்படுத்தப்பட்டு பாரபட்சம் இல்லாமல் இங்கே போட்டிகள் என்றால் இது மிக அவசியமான ஒன்று என்னென்று சொன்னால், அவர்களுக்கு இப்போ இலங்கையை பொறுத்தவரையிலே தெற்கிலங்கையிலே இப்போ கொழும்பு, கண்டி, காலி போன்ற இடங்களிலே பிரதானமான விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றது. தம்புள்ளையிலும் பின்னர் ஒன்றை உருவாக்கினார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும்
ஒரு குறிக்கப்பட்ட காலங்களிலே ஒரு இலங்கையிலே போட்டி அட்டவணைகள் தயாரிக்கப்படுகின்ற போது, மழைகளினாலே அந்த ஆட்டம் ஒரு ஒரு கடுமையான ஒரு வெப்ப காலத்தில் கூட, அங்கே கொழும்பு போன்ற இடங்களிலே அவ்வப்போது மழைகள் பெய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற காரணத்தினால், போட்டிகள் தடைப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே இப்ப யாழ்ப்பாணம் போன்று ஒரு வறண்ட வலயத்திலே அவ்வாறு ஒரு து துடுப்பாட்டம் மைதானம் ஒன்று அங்கே உருவாக்கப்படுகின்ற பட்சத்திலே, இலங்கையிலே சகல பருவங்களிலுமே தடையில்லாமல் ஒரு சர்வதேச போட்டிகளை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே அவ்வாறு இந்த விளையாட்டு மைதானத்தை இப்ப இன்றுதான் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்திருக்கின்றார்கள். இனி கட்டுமானப் பணிகள் பூர்த்தி அடைய வேண்டும். அந்த கட்டுமானப் பணிகள் பூர்த்தி அடைகின்ற போது இந்த அரசாங்கத்தினுடைய உறுதிப்பாடு எப்படி இருக்கப் போகின்றது? இந்த அரசாங்கத்துடைய எதிர்கால நிலைமை எப்படி இருக்கப் போகின்றது? என்பதை பொறுத்து தான் இதனுடைய அடுத்த கட்டங்கள் இருக்கும். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கம் ஒருவேளை அவர்கள் மிக விரைவுபடுத்தி இந்த விடயங்களை மேற்கொண்டு அதை ஒரு இறுதி கட்டத்துக்கு கொண்டு வந்தாலும், காலாகாலத்துக்கு இது ஒரு சுயாதீனமாக என்றால் இப்ப இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கூட முழுக்க முழுக்க அரசியலால் ஆளுகை செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. இதன் காரணமாக பல்வேறு சர்வதேச நெருக்கடிகளை இந்த சபை முகம் கொடுத்து வருகின்றது. இன்று இலங்கையினுடைய இலங்கை கிரிக்கெட்டினுடைய தரம் இவ்வளவு வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணம் அதுக்குள் அரசியல் புகுந்தது. இதற்கு முன்னர் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் அந்த விளையாட்டினுடைய உன்னதத்தை மதிக்கக்கூடிய வகையிலும், அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலுமான தலையீடுகள் இருந்தபோது, இலங்கை கிரிக்கெட்டினுடைய ஒரு பொற்காலமாக அது பார்க்கப்பட்டது. அங்கே எந்த அரசியல் தலையீடுகளும் இருக்காது. ஆனால் ஒரு இந்த போருக்கு பின்னரான காலப்பகுதிகளிலே இலங்கையினுடைய அரசியல் என்பது வேறு விதமான ஒரு கலாச்சார புரள்வுக்கு சென்று தெற்கிலங்கை அரசியல் அது இப்படியான ஒரு உப கட்டமைப்புகளிலும் தன்னுடைய செல்வாக்கை செலுத்த முற்பட்டு விட்டது. இன்று ராஜபக்சேக்களுடைய குடும்பத்தவர்கள் உண்மையிலுடைய அவருடைய மகன் ரக்பி வீரராக இருக்கின்றார். அதற்காகவே அங்கே ஒரு கொலை இடம்பெற்றது. அதே போன்று அவர்களுடைய குடும்பம், அவருடைய நெருக்கமானவர்கள், அவர்களுக்கான வாய்ப்புகளுக்காக பலருடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டது, பலர் பழிவாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலைகளில் எல்லாம் இருந்துதான் இலங்கைக்கு இப்போ கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்குள்ளும் அங்கே சில அந்த வீரர்களை தெரிவு செய்கின்ற இடங்களிலே ஊழல்கள் இடம்பெற்று அங்கே அந்த விளையாட்டினுடைய தாற்பயத்தை உணராதவர்கள் முற்றுமுழுதான அரசியல்வாதிகள் அங்கே தலையீடு செய்கின்ற நிலைமை உருவான போதுதான் இன்று ஒரு மிக மோசமாக பல்வேறு சாதனைகளோடு இன்றளவும் தகர்க்கப்பட முடியாத பல சாதனைகளோடு இருக்கின்ற இலங்கை கிரிக்கெட்டினுடைய வரலாறு இன்று ஒரு கடைக்குட்டி அணிகளிடமும் பரிதாபமாக தோல்வியடையக்கூடிய அளவுக்கு இலங்கையினுடைய நிலைமை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்றால் ஒரு அண்மை காலமாக அந்த கிரிக்கெட் சபைக்குள் ஏற்பட்ட ஊழல்லாம் அரசியல் தலையீடு தான் அதுக்கு காரணம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்ற பட்சத்திலே இந்த யாழ்ப்பாணத்திலே இவர்கள் இவ்வாறான ஒரு நிலைமை ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி அதை திறம்பட செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமைகள் இருக்கும். அதற்கான அடித்தளத்தையும் இவர்கள் ஒரு சொல்லுங்க கிரிக்கெட் சபையும் சுயாதீனமாக செயல்படுகின்ற நிலைமையை கொண்டு வர வேண்டும். அதனூடாக பாரபட்சம் இல்லாமல் போட்டி அட்டவணைகள் வருகின்ற போது பாரபட்சம் இல்லாமல் அந்த அட்டவணைகளிலே யாழ்ப்பாணத்திலே மண்டதீவில் அமைய போகின்ற அந்த விளையாட்டு மைதானத்துக்கான இடம் ஒதுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதற்கான முழுமையான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்து விட்டு வெறுமனை போட்டி அட்டவணைகளை செய்துவிட்டு சரியான நிர்வாக கட்டமைப்போ இல்லை நிர்வாக தலையீடோ இல்லாது அது ஒரு தோல்வியகரமான நிலைமையை நோக்கி செல்லக்கூடிய நிலையிலே அதை தொடக்கிவிட்டு அதை காரணம் காட்டி வடக்கிலே இந்த விடயங்களையுமே நாங்கள் செய்ய முடியாது என்று பழி சுமத்துவதற்கு விட ஒரு வினைத்திறனாக அந்த விளையாட்டு மைதானம் என்பது தொடர்ந்து மேம்படக்கூடிய அளவுக்கு இவர்கள் வாயாலை சொல்வதை செயலை காட்ட வேண்டும். ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்க அவர்கள் இந்த விடயங்களை கூறுகின்ற போதே இந்த விளையாட்டு மைதானம் என்பது வடக்குக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். வடக்கில் இருக்கின்ற பல விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அவர்களுக்கான ஒரு களமாக இது இருக்கும். ஆகவே வடக்கு மாகாணத்தில் விளையாட்டுத்துறை ஒரு எழுச்சி பெறக்கூடிய அளவுக்கு இந்த துடுப்பாட்ட மைதானம் மண்டதீவில் அமைகின்ற இந்த துடுப்பாட்ட மைதானம் என்பது ஒரு அடிப்படையாக இருக்கும் என்பதை ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அந்த அவர் கூறிய கருத்துக்கள் செயலளவிலே வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் உண்மையிலே வடமாகாணத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகத்தான் இது இருக்கும் என்பதை நாங்கள் திறந்த மனதோடு அதை நாங்கள் வரவேற்க முடியும். இதைத்தான் நான் கேட்க வலிக்கிட்டேன். அதாவது நானும் துடுப்படுத்தாட்டம் யாழ் மத்திய கல்லூரியில் 3 ஆண்டுகள் விளையாடியிருந்தேன். அப்பொழுதெல்லாம் இராமேந்திரன் எங்களுக்கு தெற்கிலிருந்து விளையாடுவதற்கான உபகரணங்கள் வரும், ஆனால் 2-3 தான் தருவார்கள். அதாவது நீங்கள் துடுப்படுத்தாடும் பொழுது மைதானத்தில் ஒரு ஆட்டம் இழந்து வெளியில் வரும்பொழுது உள்ளுக்குள் வருபவருடைய பேட்டையும் கிளவ்ஸையும் வாங்கி கொண்டு போகின்ற தன்மைதான் இருந்தது. என்றால் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் தான் எல்லா விடயங்களையும் அவர்கள் செய்து வந்தார்கள்.
இப்பொழுது நீங்கள் இந்த விடயங்களை கூறும் பொழுது உடனடியாக என்னுடைய சிந்தனையாக பராமரிப்பது எப்படி பெரிய ஒரு ஸ்டேடியம் துடுப்படுத்தாட்டும் அந்த ஆடுகளம் சரியான விதத்தில் அது பராமரிக்கப்பட வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் நீங்கள் கூறுவது போல் அதற்கான நிதி ஒதுக்கீடு கிரிக்கெட் சபையாக இருக்கட்டும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று சொன்னால் அது சில வேளைகளில் காஞ்ச ஒரு இடமாக சில ஆண்டுகளில் மாறிவிடும். இந்த நிலைமையை அவர்கள் சரியாக செயல்படுத்தவில்லை என்றால் இவ்வளவும் வீணாக போய்விடும். பின்வாங்குகின்ற தன்மை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இது ஒரு இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாடு சபையினுடைய ஆதிக்கத்துக்குள் தான் இது மைதானம் இல்லாது இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாடு சபையினுடைய நேரடி ஆளுகைக்குள் தான் இது இருக்க போகின்றது. ஆனால் ஒரு விளையாட்டு ஒரு அட்டவணை தயாரிக்கப்படுகின்ற போது அதை செயல்படுத்துவதற்குரிய முழுமையான ஒத்துழைப்புகள் அந்த சபையினாலோ இல்லை சபை சார்ந்த உபகட்டமைப்புகளாலோ ஒரு சரியான முறையில் ஏற்படுத்தப்பட்டால்தான் அது சரியான முறையில் இருக்கும். அதே நேரத்தில் இதோடு இணைந்ததாக பலாலி விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட வேண்டும். பலாலி விமான நிலையத்துக்கான மட்டுப்பாடுகள் குறைக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்று உருவாக்கப்படுமாக இருந்தால் நேரடியாக பலாலி விமான நிலையத்துக்கு வருகை தந்து அவர்கள் இங்கே போட்டிகளில் பங்கெடுக்கின்ற ஒரு நிலைமைகளை உருவாக்க வேண்டும். அதற்கேற்றவாறு இங்கே சுற்றுலா விடயங்களும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைமைகளை ஏற்படுத்த வேண்டும். வெறுமனே இது அதை நோக்கியதாகத்தான் இது முன்னகர்த்தப்படுகின்ற ஒன்று. வடக்கு விளையாட்டு வீரர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு களம். அதே நேரத்தில் இவ்வாறு பலாலி விமான நிலையம் உள்ளிட்ட இன்னொரு பொருளாதார கட்டமைப்புகளையும் பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆக ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக என்ன விளையாட்டு மைதானம் முற்று முழுதாக இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் அதனுடைய ஆதிக்கத்துக்குள்ளும் இருக்க போகின்றது. ஆனால் அதை விட்டு வெளியே இருக்கின்ற விடயங்களுக்கு அரசாங்கம் தான் முழு முயற்சி எடுக்க வேண்டும். ஆகவே தற்போது வரை அவர்கள் கூறுகின்ற வகையிலே இதில் அரசாங்கம் முழு விருப்பத்தோடு தான் இந்த விடயங்களை என்னால் அவர்கள் ஒரு ஒப்புக்காக செய்கின்ற விடயமாக நாங்கள் இதை கருதிவிட முடியாது. அதே நேரத்தில் அரசாங்கம் மிக கவனமாக இந்த விடயங்களை கையாள வேண்டும். நாங்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகின்றோம் என்பது ஒரு கத்தியின் மேல் நடப்பதை போன்ற விடயம். இப்போ கொழும்பு போன்ற இடங்களிலே சில விடயங்கள் சர்வசாதாரணமாக இருக்கும் என்றால் அது ஒரு பெருநகரமாக நீண்ட காலமாகவே சகல விதமான சகல பரிமாணங்களுக்கும் அது தன்னை இசைவாக்கம் அடைந்த ஒரு பெருநகரமாக அது தன்னை தக்க வைத்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணம் அப்படி அல்ல. இறுக்கமான தமிழர்களுடைய ஒரு கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் ஒரு இறுக்கமாக பேணப்படுகின்ற ஒரு இடமாகத்தான் யாழ்ப்பாணம் இருக்கின்றது. ஆகவே இங்கே நாங்கள் ஒரு கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வந்து விட்டு அதோடு உபகட்டமைப்புகளாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகின்ற போது அது யாழ்ப்பாணத்தினுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களிலே எந்தவித தாக்கத்தையும் செலுத்த முடியாத ஒரு நிலையை அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இப்போ இந்த நாளை நாங்கள் எல்லாம் ஒரு விளையாட்டு மைதானம் என்றால் இதெல்லாம் இருக்கத்தான் வேண்டும், இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் எப்படி விளையாட்டு மைதானத்தை நாங்கள் பயன்படுத்த முடியும், இல்லை எப்படி அதற்கு வருபவர்களை நாங்கள் தக்க வைக்க முடியும் என்ற ஒரு நியாயப்படுத்தல்களை கூட நாங்கள் முன்வைக்க கூடாது. இப்போ எங்களை தக்க வைத்து கொண்டு எங்களை தகவம் வைத்து கொண்டு தான் நாங்கள் அதற்கு மேலாக வளர்ச்சி நிலையை நோக்கி நகர முடியும். நாங்கள் எங்களை இழந்து அவ்வாறான ஒரு வளர்ச்சி நிலையை செல்வதற்கு தமிழர்கள் ஒருபோதுமே விரும்ப மாட்டார்கள். ஆகவே அந்த விடயத்திலே அன்றோமர திசாநாயக்க அரசாங்கம் கவனம் எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் நம்புகிறேன். மற்றும் இதுவரை நீங்கள் கேட்டதை போன்று அவர்கள் பின்வாங்கக்கூடிய அளவுக்கான இப்போ அதான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று இந்த அரசாங்கத்தினுடைய உறுதிப்பாடு எதிர்காலத்தில் இதை இந்த அரசாங்கம் அடுத்த ஒரு 2025ஆம் ஆண்டில் இருக்கணும், 26ஆம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற போது முடிகின்ற போது இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய உறுதிப்பாடு எப்படி இருக்க போகின்றது, அதற்கு எதிர்த்தரப்பினருடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகின்றது, அரசியல் தளம்பல் நிலை எவ்வாறு இருக்க போகின்றது, சர்வதேச நிலைமை இந்த இலங்கை அரசியல் பரப்பை மையப்படுத்திய அரசியல் சர்வதேச நிலைமை எவ்வாறு இருக்க போகின்றது, இவை அனைத்தும் எப்போதுமே இந்த அன்றோமர திசாநாயக்க அரசாங்கம் பூர்ணாயுசு நித்தியகண்டம் என்ற அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த திட்டங்கள் நீண்ட ஒரு பாரிய திட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு வருடமோ இல்லை ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலம் இதை முன்னெடுக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதை விட இன்னும் அடுத்த மாதத்தில் இங்கே ஒரு பருவமழை ஆரம்பிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவை இனிமேல் கிட்டத்தட்ட இப்போது பணியை ஆரம்பித்தால் கூட ஒரு மாதம் அளவில் தான் அவர்கள் இந்த பணிகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு பின்னர் அந்த மாரி காலத்துக்கு பின்னர் தான் மீண்டும் தை மாசி அளவிலே பணிகளை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இடைப்பட்ட நேரம் ஒரு தடைப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது இயற்கை சூழல் காரணமாக. இப்படியான ஒரு பின்னணியில் பார்க்கின்ற போது இந்த மண்டைதீவு கிரிக்கெட் மைதானம் இந்த துடுப்பாட்ட மைதானத்துக்கான ஒரு முயற்சிகள் மிக ஒரு தெற்கிழங்கையிலே அவர்கள் எவ்வாறான ஒரு கரிசனையோடு இந்த விடயங்களை தொடக்குவார்களோ அதே நிலைப்பாட்டோடு இங்கே தொடங்கி இருக்கின்றார்கள். தொடங்கிய வேகத்திலே அதை சரியான முறையில் நிறைவு செய்து
தொடர்ச்சியாக நாங்கள் முன்னர் சுட்டிக்காட்டிய வகையில் அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் தமிழ் மக்கள் எப்போதுமே எல்லா விடயங்களையுமே வரவேற்க தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாவற்றையுமே வரவேற்பார்கள், சிறிது காலம் அதை விட்டு அவதானிப்பார்கள். அது ஒரு ஒரு பிழையான பாதையிலே பிழையான இலக்கை நோக்கி அது நகரமாக இருந்தால் அதை எவ்வாறு ஆதரித்தார்களோ அதை விட பல மடங்கு மூர்க்கத்தனமாக எதிர்த்து இல்லாமல் செய்வதற்கு தமிழ் மக்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்யக்கூடிய சுட்டிக்காட்ட தயங்க மாட்டார்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள். உண்மையாக அதான் நிலைமை. ஏதோ நான் ஏற்கனவே கூறியது போல் பராமரிப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகள் அவர்கள் நிச்சயமாக அதை கையாளுவார்கள் என்று நம்பிக்கொண்டு இனி கச்சத்தீவுக்கு கூட அனுரகுமார திசாநாயக்கர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். கச்சத்தீவு மீன்பிடி சமூகத்துக்கு ஒரு முக்கியமான பகுதி என்ற விடத்தில் கூட அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? நான் நினைக்கின்றேன், நான் அறிந்த வரையில இலங்கையினுடைய ஜனாதிபதி முதல் முறையாக இலங்கையினுடைய ஜனாதிபதி ஒருவர் கச்சத்தீவுக்கு காலடி எடுத்து வைத்த சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது தான் நான் கருதுகின்றேன். என்று சொன்னால் இதற்கு முன்னரான எந்த ஒரு ஜனாதிபதியும் வடமாகாணத்துக்கு வந்திருக்கின்றார்கள், யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார்கள், சில வேளை தீவு பகுதிகளுக்கு கூட சென்றிருக்கின்றார்கள். இங்கால நெடுந்தீவு, நைனாதீவு போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் கச்சத்தீவுக்கு சென்றதாக இதுவரை நான் அறியவில்லை. ஆகவே இலங்கையினுடைய வரலாற்றிலே, கச்சத்தீவினுடைய வரலாற்றிலே முதல் முறையாக இலங்கையினுடைய ஜனாதிபதியோடு கச்சத்தீவிலே கால் பதித்தது என்பது இன்றைய தினம் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய பயணமாகத்தான் அது அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இவர்கள் ஏற்கனவே இந்த விடயங்கள், அதாவது கடவுச்சீட்டு அலுவலகம், விளையாட்டு மைதானம், அடிக்கல் நாட்டு விழா, மயில்டி துறைமுகத்திலே அபிவிருத்தி பணிகளை தொடங்கி வைக்கின்ற இப்படியான விடயங்கள் எல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட நிலைமையிலே கச்சத்தீவு பயணம் என்பது மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. திடீரென அவர்கள் ஊர்காவல்துறைக்கு சென்று அங்கிருந்து கடற்படையினுடைய 4 கப்பல்கள் ஊடாக அவர் அங்கே பயணித்து கச்சத்தீவுக்கு சென்று ஒரு சில நிமிடங்கள் அங்கே தங்கியிருந்து விட்டு அவர் மீள திரும்பி இருக்கின்றார். இப்போ இந்த செய்தி என்பது இப்போ தமிழ்நாட்டில் அண்மை காலமாக அண்மையிலே மதுரையில் கூட நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய ஒரு மாநாட்டிலே இந்த கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை ஆணித்தரமாக அங்கே பேசியிருந்தார். அதே பிரதமர் மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்டு தருவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு அந்த திரும்ப மீளவும் ஒரு சர்ச்சையாக அந்த கச்சத்தீவு விவகாரத்தை மாற்றியிருந்தார். அதுக்கு இங்கே இலங்கையிலிருந்து அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் பலர் தங்களுடைய எதிர்வினை ஆற்றியிருந்தார்கள். அதாவது கச்சத்தீவு இலங்கையினுடைய சொத்தாகவும் அதை எவருக்குமாக விட்டு கொடுத்து விட முடியாது என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆகவே விஜயினுடைய கட்சியினுடைய மாநாடு, அதிலே கொண்டு வரப்பட்ட கச்சத்தீவு தொடர்பான தீர்மானம் என்பது மீளவும் கச்சத்தீவு விவகாரத்தை ஒரு பேசுபொருள் ஆக்கியிருந்தது. இப்படியான பின்னணியில் தான் ஜனாதிபதி அவருடைய பயணத்தின் போது அவர் கூறிய விடயம் என்பது இலங்கையினுடைய ஆட்சி பரப்பு என்பது நிலம் மட்டுமல்ல, கடல், வானம், அதற்கு சொந்தமான தீவுகள், காற்று வழி கூட எல்லாமே, வான்பரப்பு உள்ளிட்ட அனைத்துமே இலங்கை அரசாங்கத்துடைய ஆட்சி பரப்புக்கு உள்ளான ஒரு ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் என்றும், அந்த வகையில இலங்கைக்கு சொந்தமான இந்த தீவுகளுக்கான உரிமைகளை கூட நாங்கள் விட்டு கொடுத்து விட முடியாது. அது மீனவர்களுடைய விவகாரத்தோடு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கின்ற ஒரு இடமாக கச்சத்தீவு இருக்கின்றது. ஆகவே மீனவர்களுடைய நலன்களுக்கு புறம்பாக கச்சத்தீவை விட்டுக் கொடுக்கின்ற பேச்சுக்கு இடமில்லை. அது இலங்கைக்கு சொந்தமானது என்பதை மிக ஆணித்தரமாக அவர் கூறியிருக்கின்றார். கொழும்பிலிருந்தோ யாழ்ப்பாணத்திலிருந்தோ கூறுவதற்கு பதிலாக அவர் கச்சத்தீவுக்கு சென்று இது எங்களுடைய பிரதேசம் என்கின்ற ஒரு ஆளுகையை அவர் அங்கே நிலைநிறுத்தி போட்டு அந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், கச்சத்தீவு விடயத்திலே இந்த ஜேவிபி அரசாங்கம் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றது என்பதை நாங்கள் எந்த அரசாங்கம் அவ்வாறு ஒரு இறுக்கமான நிலைமையை வெளிப்படுத்தியதில்லை. என்னென்று சொன்னால், இந்தியாவோடு அவ்வாறான கடும்போக்கான நிலைப்பாடுகளை எந்த அரசாங்கம் வெளிப்படுத்தியதில்லை. இப்போ இது இந்திய அரசியலில் பெரிய தாக்கத்தை செலுத்த போகின்றது. நாளை நீங்கள் நிச்சயமாக இருந்து பாருங்கள், இதற்கான கண்டனங்களும் இதற்கான எதிர்வினைகளும் இந்திய அரசியலிலும் தமிழக அரசியலிலும் நிச்சயமாக உடனடியாக பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏனால் ஜனாதிபதியுடைய பயணம் என்பது வெறுமனே இடத்தை சுற்றி பார்ப்பதாக அல்ல, இது எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம் என்பதை அவர் முரசறைகின்ற வகையில் தான் அவர் அங்கு சென்றிருக்கின்றார். ஆக இது கச்சத்தீவை மீளப்பெற வேண்டும், இல்லை கச்சத்தீவை சொந்தமாக கொண்டாடுகின்ற இந்திய தரப்பினருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியான செய்தியாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த பயணம் என்பது அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கம், ஏற்கனவே நாங்கள் இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஒரு தெளிவாக ஒரு சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அதை அவர் வலுப்படுத்துகின்ற வகையிலே அவர் இந்தியாவோடு நேரடியாக இலங்கைக்கு தந்ததுதான், அது இலங்கையினுடைய நிலப்பரப்பு என்பதை எதற்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை தன்னுடைய செயலினால்
அங்கே நிலைநிறுத்துவதற்காக தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கின்றேன். நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னதாக உரையாடும் பொழுது அனுரகுமார திசாநாயக்காவுடைய பயணம் தொடர்பாக கூறும்பொழுது செம்மணிக்கு அவர் ஏற்கனவே எத்தனையோ தடவைகள் கூறிவிட்டோம், செம்மணிக்கான நீதி கிடைக்கும் என்று கூறியிருந்தார். செம்மணிக்கு சென்று பார்வையிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. செம்மணிக்கு சென்றாரா? உண்மைதான். இந்த இடத்துல ஜேவிபியினுடைய அமைச்சர் சந்திரசேகர் தான் இந்த விடயத்தை வெளியே கொண்டு வந்திருந்தார். ஒருவேளை ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தின் போது செம்மணியை பார்வையிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்பதாக அவர் ஒரு தகவலை வெளியிட்டதற்கு பிற்பாடுதான் அது தொடர்பான ஒரு கவனம் குவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே அன்ரோமர திசாநாயக்கா தன்னுடைய வடக்குக்கான பயணத்திலே செம்மணிக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையிலே இன்று இதுவரை அவர் செம்மணிக்கு சென்றதாக எந்தவித தகவலும் இல்லை. ஒருவேளை நாளைய தினம் அவர் அவ்வாறு செம்மணிக்கு செல்வாரா என்று தெரியவில்லை. ஆனால் இப்போ நாளைய தினம் அன்ரோமர திசாநாயக்காவினுடைய நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. 2 நாள் பயணம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர் வடக்கிலே தங்கியிருந்து அவர் நாளை தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு தான் திரும்ப இருக்கின்றார். ஒருவேளை நாளைய தினம் அங்கே அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற போதோ இல்லை அதுக்கு முன்னரோ செம்மணிக்கு சென்று அதை பார்வையிடக்கூடிய ஒரு நிலைமை எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை அப்படியான எந்த உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளும் வெளிவரவில்லை. நாளைய தினம் அவ்வாறு ஏதாவது நிகழ்ந்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த விடயங்களை கொண்டு வருவோம். நிறைவாக மயிலிட்டிக்கு பயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே போராட்டங்கள் நடைபெற்றதாக செய்திகள் ஊடாக பார்க்கக்கூடிய இருந்தது. உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கா ஒன்று மற்றும் அவர் உறுதியாக இருந்து கொண்டு வந்திருக்கின்றார். மக்களுடைய காணிகளை அபகரிப்பதற்கு தான் தயாரில்லை, மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் என்று கூறியிருந்தார். ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் செல்வதற்கு முன்னதாக மக்கள் போராடிய பொழுது அவர்களை பலவந்தமாக அகற்றியதாக கூட செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமான ஒரு செய்தியாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. என்னன்னு சொன்னால், ஒரு போலீசார் அங்கே நடந்த விதம் என்பது ஒரு மிக அராஜகமான ஒரு நிலைமையாகத்தான் காணப்படும். என்று சொன்னால், மக்கள் வீதியை மறித்தோ இல்லை ஜனாதிபதிய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தோ அவர்கள் போராடவில்லை. தங்களுடைய உரிமையை கேட்டு 35 ஆண்டுகளாக இராணுவ உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரிலே அபகரிக்கப்பட்டிருக்கின்ற எங்களை நிலத்தை விடு என்கின்ற ஒரு நியாயமான கோரிக்கையோடு அவர் அங்கே அமைதியான முறையிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை தான் அவங்க முன்னெடுத்திருந்தார்கள். ஜனாதிபதி வருகின்ற போது நீங்கள் வருகின்ற இந்த இடத்திலே நிலத்தை இழந்த அகதிகளாகிய எங்களை கடந்தான் நீங்கள் செல்கின்றீர்கள், ஆகவே எங்களுக்கு என்ன தீர்வு சொல்ல போகின்றீர்கள் என்பதை சொல்லாமல் சொல்கின்ற வகையில் தான் அந்த போராட்டம் அமைந்திருந்தது. அந்த ஜனாதிபதியினுடைய வாகனம் பயணிக்கின்ற அந்த வீதியிலே அந்த மக்கள் பதாகைகளோடு தங்களுடைய நில விடுவிப்பை வலியுறுத்துகின்ற ஒரு கவனஈர்ப்பாக அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்திய போது போலீசார் அங்கே சென்று மிக அநாகரிகமான முறையிலே அங்கே போராடியவர்கள் அனைவருமே வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள் தான் கூடுதலாக இருந்தார்கள். 35 ஆண்டுகள் காணியை யுத்த விளையத்துக்குள் பறிகொடுத்து விட்டோம். ஆகவே கிட்டத்தட்ட 60 வயது கடந்தவர்களால் தான் அந்த காணிக்கு உரிமை கோரி போராட முடியும். அதே நேரத்தில் ஒரு பெண் காவலர்கள் இல்லாமல் ஆண் காவலர்களே அங்கே பெண்களை கையை பிடித்து இழுத்து மிக அநாகரிகமான முறையிலே அவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலே ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயம், ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இந்த அன்ரோமர திசாநாயக்க அரசாங்கத்திலும் காவல்துறையினர் இவ்வாறு தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கை சார்ந்த இந்த போராட்டங்களை கூட இவ்வாறு பலப்பிரயோகத்தின் மூலமாக நசுக்கி அவர் ஜனாதிபதி உள்ளிட்ட பிரமுகர்கள் இங்கே வருகின்ற போது ஒரு அமைதியாக தேனாரும் பாலாரும் ஓடுகின்றது. வடக்கிலே எந்தவித எதிர்ப்பும் இல்லை, வடக்கு மக்கள் அவர்களை தலையில் ஒதுக்கி வைத்து கொண்டாடினார்கள் என்பதாக காட்டுவதற்காகத்தான் இவர்கள் இந்த விடயங்களை செய்திருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். எது அப்படி இருந்தாலும் அங்கே மயிலிட்டியிலே அன்ரோமர திசாநாயக்கா அவர்களுடைய பயணத்தை மையப்படுத்தியாக மேற்கொள்ளப்பட்ட அந்த போலீஸ் அராஜகம் என்பது ஒருபோதுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய 2 நாள் யாழ்ப்பாணத்துக்கான பயணம் தொடர்பாக முதலாவது நாள் எங்கே எல்லாம் சென்றார், என்னென்ன விடயங்களை நடத்தினார் என்ற விடயங்களை உயிரோட தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. காலம் பதில் சொல்லும், எவ்வாறு இவர்கள் அந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அரசியல் தீர்வு வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய வகையில் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே நிகழ்ச்சியில் இணைந்து தகவல்களை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.